மியான்மர்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்லாந்துடைய தலைநகரம் பேங்காக்லயுமே வந்து இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். இப்போ இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மியான்மர் நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆபரேஷன் பிரம்மா அப்படிங்கிற பேர்ல நிவாரண உதவிகளை இந்தியா வந்து அனுப்பியிருக்கு அந்த நாட்டுக்கு. ஸோ நீங்க இப்போ நிலநடுக்கம் பாதிக்கப்படுறது, இல்லைன்னா ஒரு நாட்டுல வன்முறை ஏற்படுறது, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு நாட்டுல போர் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு உதவுறது, அந்த நாட்டுல இருந்து இந்தியர்களை மீட்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் வந்து தொடங்குவாங்க. இப்போ ஆபரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இந்தியா தொடங்கியிருக்கு. எதுக்காக தொடங்கியிருக்காங்க? மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா 85 டன் நிவாரண பொருட்களை வழங்கியிருக்கு. ஸோ அதை அடுத்து இப்போ மேலும் 70 டன் நிவாரண பொருட்களை ஐஎன்எஸ் சத்புரா மற்றும் ஐஎன்எஸ் சாவித்ரி ஆகிய கப்பல்கள் மூலமாக அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம், எந்த ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மியான்மர்ல நிலநடுக்கம், தாய்லாந்துல நிலநடுக்கம் பார்த்தோம். பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய டோங்கோ தீவுலையுமே இப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிக்டர் அளவுகோல்ல 7.1 அழகாக பதிவாயிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மியான்மர்லயுமே பார்த்தீங்கன்னா அதோடைய 2வது பெரிய நகரமான மண்டலாயில பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து அளவுகோல் ரிக்டர் அளவுகோல்ல 7.7 அலகுகளாகவும் 6.4 அலகுகளாகவும் பதிவாயிருக்கு.